ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி நம்ம சாப்பாட்டுல சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இது நம்ம குடிக்கிற அன்றாட வாழ்க்கையில டீல இருந்து சட்னி, சாம்பார் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இஞ்சி. இந்த இஞ்சி நம்மளோட பிரெயினுக்கு மட்டும் இல்லங்க, பாடிக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது சிறப்பான ஒரு ஆரோக்கியமான மசாலா பொருள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது வாதா, கபா இது போன்ற தோஷங்கள்ல இருந்து முக்கியமா நிவாரணம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது பித்த தோஷத்தை முக்கியமா நீக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அதை குறைக்குது. இது நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால்ல இருக்கிற ட்ரைகிளிசராய்ட்ஸ் அப்படின்ற லெவல 30% இருந்து 50% குறைக்குது. இத வச்சு பல ஆய்வுகள் பண்ணிருக்காங்க. இத நம்ம டெய்லி 3 கிராம் அளவு ஜிஞ்சர் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இது 45 நாள் எடுத்துக்கும் போது கணிசமா கொழுப்போட அளவை குறைக்குது. இஞ்சி செரிமான கோளாறுகள்ல ரொம்பவே சிறப்பா செயல்படுது. அது மட்டும் இல்லாம வயிற்று வலி, நீண்ட காலமா செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இது குணப்படுத்தும். இஞ்சில இருக்க சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி, இதோட ரூட்ல இருக்கக்கூடிய ஜிஞ்சிஃபெரா அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இதை மேம்படுத்துது. இது ஜலதோஷத்துக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு அப்படின்னா இஞ்சி தண்ணி நீங்க குடிக்கலாம். அது மட்டும் இல்லாம துளசி, கிராம்பு, மிளகு, இஞ்சி தூள் இதெல்லாம் சேர்ந்து நீங்க சாப்பிடும்போது இது ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இது ஒரு ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கோல்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமடியா இத சொல்றாங்க. ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு, கோல்டா இருக்கு, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கிராம்பு, மிளகு, இஞ்சி, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜிஞ்சர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை தண்ணியில கலந்து குடிச்சிருங்க. இந்த ஜிஞ்சர்ல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் ஃபார்முலா அப்படின்றது ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைச்சு நம்ம நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா வச்சுக்குது. இதுல ஜிங்க் இருக்கிறதுனால நாள் முழுவதும் உங்களை எனர்ஜெட்டிக்கா மட்டும் இல்லாம ரொம்பவே பூஸ்ட் பண்ணுது இம்யூனிட்டி சிஸ்டம். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் வெளியேற்றத்தை அதிகரிக்கிற மூலமா சர்க்கரை அளவு ரத்தத்துல ரொம்பவே கட்டுப்பாடா இருக்கு. உங்க உடம்புல சுகர் லெவல் கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணி குடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நிவாரணமா இருக்கும். முக்கியமா ஆர்த்தரைட்டிஸ்ல இருந்து விடுதலை பெறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான பொருள். இஞ்சியை நீங்க குறிப்பிட்ட அளவு வரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இஞ்சி ஒரு நாளைக்கு 1 இருந்து 3 கிராம் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிட்டாகணும். அதுதான் நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. குறிப்பு: இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் எதிரானது அல்ல. மேலும் உங்களோட ஆரோக்கியத்தை குறித்து பக்கத்துல இருக்க மருத்துவரை பார்த்து அவர்கிட்ட அணுகி ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க.